பூர்விகா மொபைல்ஸ் வழங்கும் சன் நாம் ஒருவர். உடன் வழங்குவோர் நிப்பான் பெயிண்ட், அமிர்தாஞ்சன் ரோலான் மற்றும் கிரியாஸ். உங்க எல்லோருக்கும் நன்றி. நான் எப்பவுமே வணக்கம் சொல்ல மாட்டேன், முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். சாதாரணமா விஷால் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சா அதுல நிறைய குற்றங்கள் மீம்ஸ் போடுறதெல்லாம் நான் பார்த்து பழகிட்டேன். ஸோ எது செஞ்சாலும் கொஞ்சம் நேர்மையா உண்மையா நல்லது நடக்குமா அப்படின்னு யோசிச்சு பண்றது உண்டு. ஏன்னா இந்த சமுதாயத்துல ஒருத்தர் இவர் கெட்டவர் அப்படின்னு சொன்னா அப்படியான்னு சொல்லுவாங்க ஆச்சரியமா. இவர் நல்லவர்னு சொன்னா எப்படி அப்படின்னு ரொம்ப கேள்வி கேட்பாங்க. ஆனா பாருங்க, இந்த சன் நாம ஒருவர் முயற்சி மூலியமா ஒரு விஷயம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். எல்லோருக்கும் தெரியும், யூடியூப்ல இந்த எபிசோடு பார்த்துருக்காங்க. அந்த எபிசோடு கீழே கமெண்ட்ஸ் படிக்கும் போது ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட வந்ததே இல்லை. இது என் லைஃப்ல நடந்த ஒரு விஷயம். எந்த படமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில ஒரு நெகட்டிவ் கமெண்ட் இருக்கும். ஆனா சன் நாம ஒரு அந்த எபிசோடுல கீழே பாக்குற அனைத்து கமெண்ட்ஸ் அவ்வளவு பாசிட்டிவா இருக்கு. அந்த விஷயம் மூலியமா நான் ஒண்ணு கத்துக்கிட்டேன். நல்லது பண்ணா எதிரி கூட பிடிக்கும். முடிஞ்சது பண்ணுவோம், முடிகிற வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். இந்த நிகழ்ச்சியில இந்த முயற்சியில ஈடுபட போற அந்த நல்ல உள்ளம் யாருன்னு பார்க்க போறீங்களா? நிறைய பேர் எங்க 2 பேர் ஒரே மேடையில பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனா இந்த மேடையில 2 பேர் இப்போ நீங்க சந்திக்க போறீங்கன்றது எனக்கு மிகப்பெரிய பெருமை. இப்போ சமீப காலமா மிரட்டுற வில்லி, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு வளர்ந்த குழந்தை. அது எனக்கு நல்லா தெரியும். நாய்க்குட்டி கொண்டுனா வரும், பெண்களுக்கு ஒண்ணுனா வரும், பெரியவர்களுக்கு ஒண்ணுனா வரும், சமூகத்துல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுக்கணும்னா கண்டிப்பா வரும். இப்போ நீங்க எல்லாம் யோசிச்சு வச்சிருப்பீங்க, வரும் வரலட்சுமி சரத்குமார். இவங்க வரலட்சுமி மட்டும் இல்ல, தரலட்சுமி கூட. படத்துல ஆன் ஸ்கிரீன்ல பார்த்த உடனே எல்லாரும் மிரள்வாங்க. ஒரு பவர்ஃபுல் நடிகை, சூப்பரா வசனம் பேசக்கூடிய ஒரு நடிகை. ஆனா இங்கிட்டு பார்த்தா நேர்மாறா லட்சணமா இப்போ ஃபீல் பண்றோம். வில்லியா அவங்கள படத்துல போட்டதுக்கு ஹீரோயினாவே போட்டிருக்கலாம். பட் தேங்க்யூ ஸோ மச் வரு. நான் உரிமையோட வருண் தான் கூப்பிடுவேன். அவங்க பேர் வர மகாலட்சுமி. வரலட்சுமி கேட்டாங்களா? அது என்ன வர மகாலட்சுமி? யாரு அப்பா வச்சாங்களா அம்மா வச்சாங்களா பேர்? வர மகாலட்சுமி ஃபார்முலா வைக்கணும்னு யோசிச்சாங்க. நல்ல வேளை வைக்கல. வரலட்சுமி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் நல்ல பேர் தானே வரமகாலட்சுமி. நீ எத்தனை பேருக்கு நீ உதவி பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். நல்ல பேர் தான், முன்னாடியே யோசிச்சு வச்சிருக்காங்க. ஆமா, ஆனா வரலட்சுமி சொன்னா பொதுவா ஒரு பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி வருவாங்க. ஆனா என் பேர் சொன்னா அந்த மாதிரி வரவே வராது. பொதுவா வருண் கூப்பிட்டா ஐ திங்க் இஸ் மோர் ஆப்ட் ஃபார் மீ தென் வரலட்சுமி. பிகாஸ் வரலட்சுமினா என் தங்கச்சி மாதிரி நல்ல ஸ்வீட்டா சல்வார் கமீஸ் போட்டு பேசாம இருந்த ஒரு பொண்ணு வரும்னு நினைச்சுவாங்க. வரு மாதிரி ஒரு தைரியசாலி நான் லைஃப்லயே நான் பார்த்தது இல்லை. டியூரிங் த சென்னை ஃப்ளட்ஸ் ஒரு சிங்கிள் ஹேண்டடா கிட்டத்தட்ட வரு நண்பர்கள் வாசுகி அப்புறம் நிறைய பேர் எல்லாம் சேர்ந்து ஒரு 21 லட்சம் குடும்பங்களுக்கு 25 crores செலக்ட் பண்ணோம்ல. 25 crores ஒரு சென்னை லேடி ஆடல் ஸ்கூல்ல சின்னதா ஒரு லாரி வர வச்சு அங்க தொடங்கின ஒரு விஷயம் கடைசியில் ஒரு பெரிய என்ஜிஓ மாதிரி மாறி திடீர்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் உதவுறாரு, திடீர்னு ஒரு நடிகர் வராரு, திடீர்னு ஒரு டாக்டர் வராரு, திடீர்னு ஒரு லாரி ஃபுல்லா சப்ளைஸ். ஆனா வரும் அந்த இடத்துல ஒரு கமாண்டிங் மாஸ்டர் மாதிரி நின்று இந்த லோடு இங்க இருக்கு, இந்த லோடு இறக்கணுமா, நான் வரேன். இது கண்ணால பார்க்கும்போது இட் வாஸ் லைக் இட் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். I think we help a lot of people through that. இந்த சன் நாம ஒருவர் எப்பவுமே சொல்றது ஒரு விஷயம், இது நிகழ்ச்சி இல்ல, இது ஒரு முயற்சின்ட்டு. ஏதோ ஒரு விஷயத்துல சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, இது விடாமுயற்சியா நாங்க பண்ணிட்டு இருந்தோம். இந்த விடாமுயற்சி இப்போ உலகம் முழுக்க போய்கிட்டு இருக்கு. ஆனா எங்களோட ஒரு விஷயம் ஃபீலிக்ஸ்ன்றது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்.
2 கைகள் இல்லாமல் ஃபீலிக்ஸ் தம்பி எங்கிட்ட உட்காந்து முதல் எபிசோடில் வந்து சந்தித்தோம். ஒரு முயற்சியில் கார்த்தி இறங்கினாப்புல. கார்த்தி இறங்கி அவருக்கு கைகள் எப்படியாவது கொண்டு வரணும்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் என்ன ஆசைப்பட்டோமோ அந்த தம்பி 2 கைகளோட வந்து இப்போதான் அவரோட வாழ்க்கையை தொடங்கி இருக்காரு. எல்லோரும் பார்க்கணும். நான் ஃபெலிக்ஸோட அம்மா பேசுகிறேன். நான் அந்த சன் டிவி ப்ரோக்ராம் பண்ணுறப்போ எங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்னு சொன்னதுனால எனக்கு எதுவும் என்ன பேசணும் அப்படிங்கிறது கூட தெரியல. ஆனால் எங்களுக்காக எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து நாங்கள் இருக்கோமா அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்தி ஊக்கப்படுத்தி எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலை. என் பையனோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். ஆனால் இந்த நாம ஒரு முயற்சினால மறுபடியும் என் பையன் தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க. விசால் சார், கார்த்திக் சார், நந்தா சாரும், ரமணா சார், கூட இன்னொரு மேடம் இருக்காங்க, தீபா மேடம். இவங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. கடவுளை அனைத்தினமும் உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம். அதுவும் இல்லாமல் கார்த்திக் சாருக்கு நாங்கள் ரொம்ப 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 நன்றி சொல்கிறோம். அவங்க பெரிய ஆக்டராக இருந்தோம். என் பையனுக்காக அந்த வெயிலில் வந்து தோசை ஊற்றும் போது நாங்கள் எங்களை அறியாமல் எங்களுக்கு கண்ணீர் அதிகமாக. யாரோ எங்களுக்காக கஷ்டப்படுறீங்க, எங்களுக்காக அந்த வேர்வை சிந்தி அது ஒவ்வொரு டைமும் வந்து ஃபெலிக்ஸ்க்காக சொல்லும் போது ரொம்ப மனசுல ரொம்ப எனக்காகவும் இப்படி ஒரு சகோதரர் இருக்காங்களா, இப்படி ஒரு உள்ள இருக்கா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கார்த்திக் சார் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ். சன் டிவிக்கும் எங்களுக்காக ஃபெலிக்ஸ்க்காக யாரெல்லாம் ஹெல்ப் பண்றீங்களோ அத்தனை உள்ளவங்களுக்கும் நாங்க ரொம்ப நன்றி கடன் பண்றோம். ரொம்ப நன்றி. நம்ம எப்படி கை தட்டுறோமோ இப்போ ஃபீலிக்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் இங்கிட்டு வந்து கை கொடுத்து கை தட்ட போறாரு. அதே போல அனிதா என்ற வீர பெண்மணி வந்து நீங்க பாத்தீங்க, மொத்த குடும்பத்தை அந்த வயசுலயே வந்து பாரத்தை சுமந்து கட்டி காப்பாத்திச்சு. அவங்க அப்பாவை வந்து ஒரு நல்ல இடத்துல சேர்த்திருக்கோம். சிகிச்சை போய்கிட்டு இருக்கு. இன்னொரு ஏவி மூலியமா நீங்க கண்ணால பார்க்கணும், எல்லோரும் பார்க்கணும். அமரோஸ் சங்கத்திலேருந்து என்னை கூப்பிட்டு வந்து கேஎஸ் மருத்துவமனையில் படுக்கை புண்ணு இருந்ததுனால பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்து இதில் இருக்கேன். அண்ணன் விசால் அண்ணன் அவர்களுக்கும், அமர்வாஸ் சங்கம் சேவா சங்கத்துக்கும், சன் டிவி நிர்வாக அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா இருக்கா? பேசு. அந்த பாப்பா முகத்துல அந்த சிரிப்பு பார்க்கும்போது உண்மையிலேயே உங்களோட சேர்ந்து நானும் ரொம்ப பெருமைப்பட்டேன். ஓகே வரும். இது உனக்கு புதுசு இல்லை. நீ வந்து அந்த சீட்ல உட்கார்ந்துருக்கிற காரணம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு முயற்சியில நீ ஈடுபட போற. இந்த முயற்சியில நீங்க பார்க்க போற அந்த தெய்வத்துக்கு நீ என்ன பண்ண போறன்றது சொல்றதுக்கு முன்னாடி அந்த தெய்வத்தோட ஏவியை ஒரு முறை பார்த்தோம். அந்த ஏவியை ஒரு முறை ப்ளே பண்ணுங்க ப்ளீஸ். ராமு, இவங்க பேரு மட்டும் ஆம்பளை பேரு மாதிரி இல்லை. இவங்க மன உறுதியும் 1000 ஆம்பளைங்களோட மன உறுதிக்கு சமம்.
என் பொண்ணு பேர் கார்த்திகா. குழந்தைக்கு வயசு 12 வயசாச்சு. இவளோட ஒரு தம்பி ஒன்று இருக்குது, முத்துப்பாண்டி பேர். அவனுக்கு வயசு 7 ஆச்சு. கொஞ்சம் பார்வை கண்ணில் பிரச்சனை இருக்குன்னு ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த ஒரு 2 வருஷமாக கீழே விழுந்து குழந்தை படுத்த மேனிக்கே இருக்குது. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு செஞ்சுட்டு இருக்கிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 8 மந்த்துக்கு முன்னாடி வாடகைக்கு வந்திருந்தாங்க. ஒரு சில மாதம் அவங்களுக்கு வாடகை ரொம்ப லேட்டாக இருக்குது தரதுக்கு. அந்த நேரத்தில் எங்கள் அம்மா வேணான்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச காசை கொடுத்து அந்த மாத வாடகையெல்லாம் அவங்க கழிச்சிருக்காங்க. ரொம்ப தைரியமான அக்கா அவங்க. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ராமு ஒரு பெண், அவ்வளவுதான். ஆனால் அந்த குடும்பத்துக்கு ராமு தான் உலகமே. கார்த்திகா பாப்பாவோட எதிர் வீட்டுக்காரவங்க காலையில் எந்திரிச்சு அந்த பாப்பாவை குளிக்க வச்சு பால் ஊட்டி படுக்க போட்டுட்டு வேலைக்கு போகிறாங்க பக்கத்தில். அவங்க அப்பா கோயம்பேடுக்கு போகிறாரு. அவர் டெய்லி குடிச்சிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் இருக்கிற வரை குழந்தை நல்லபடியாக பார்த்துக்குவேன். நான் போன பின்னாடி என் பையன் வந்து பார்வை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த பையனுக்கு கோளாறு, கண்ணில் பிரச்சனை. எனக்கு பசங்க 2 பசங்க. அந்த 2 பசங்க நல்லா இருக்க பசங்களை வளர்க்குறதுக்கே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் பாவம் படுத்த படுக்கையாக இருக்க பாப்பாவை பார்த்துக்கிட்டு அவங்க அம்மா எவ்வளோ மனசில் வேதனையை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்கன்றது நாங்கள் கண்ணில் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம குடும்பத்தை மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்தையே தலைநிமிர வைக்கிறவங்க பெண்கள் தான். அப்படி ஒரு பெண்ணோட குடும்பத்தை தலைநிமிர்ந்து நடக்க வைக்கிற இந்த முயற்சி தான் சன் நாம் ஒருவர். வரும் அந்த கார்த்திகான்ற குழந்தை வந்து இங்க வர முடியாத சூழ்நிலை இருக்கு. நம்ம போய் பார்க்கலாமா? வரும் வெளியில தான் ஆம்புலன்ஸ் இருக்கு, இந்த பாப்பா இருக்கு, அவங்க குடும்பமும் இருக்கு. நீ கண்ணால பாக்குறது வந்து நீங்க பாத்தீங்கன்னா தென் மேற்கொண்டு நம்ம பேசலாம். கார்த்திகா, எப்படிமா இருக்க? எத்தனை வயசுல இருந்தீங்க? உங்க அப்பாவை ஒரே அழுக. ஐயோ, அப்ப பத்தி யாரும் ஒண்ணும் சொல்ல. வலியாலமா? வலியாலும் அப்பா அப்பா எனக்கு வார்த்தைகள் இல்லை. அம்மா எப்பயும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து நீங்க டிபெண்ட் பண்ணலாம், மற்றவங்க மேலே டிபெண்ட் பண்ணலாம், பட் நீங்க உங்க சொந்த காலம் நின்னாதான் அது வந்து ஒரு லாங் டைம்க்கான ஒரு உதவி. அம்மா சொல்லுவாங்க எப்பவுமே குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஃபிஷ் வாங்கி ஃபிஷ் பொரிச்சு கொடுக்கலாம், பட் அந்த ஃபிஷ்ஷிங்கை வந்து நம்ம கற்றுக் கொடுத்தாதான் அந்த அவங்களுக்கு பொழப்பு இருக்கும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் வாட் வி ஆர் டூயிங் ஃபார் திஸ் ஃபேமிலி நான் நினைக்கிறேன். என்னன்னா பாண்டியன்ற தம்பிக்கும் வந்து பார்வை போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளோ, அதாவது ஓரளவுக்கு சோகம் இருக்கலாம், சோகத்திலே ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா எப்படி இருக்கும்? அது அவங்கள கூப்பிட்டு நேரடியாக உட்கார வச்சு பேசலான்னு கூப்பிடலாமா? இப்போ கார்த்திகாவோட குடும்பத்தை நேரில் பார்ப்போம். உட்காருங்க. அம்மா, உங்க குடும்பத்தை நீங்க அறிமுகப்படுத்தி. குழந்தை வந்து முன்னாடி வந்து பிரெயின் நல்லா இருந்தா சார் இருந்தா, பார்வை தான் தெரியாது குழந்தைக்கு. 4 வருஷம் பிரெயின் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தா.
போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் குழந்தை வந்து வீட்டில் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த பின்னாடி நல்லா தாங்க சார் இருந்தார். ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே நல்லா தான் இருந்தார். அப்புறம் திடீர்னு பாத்ரூமில் உட்காந்துட்டு இருக்கையில கீழே விழுந்துட்டா வலிக்கி விட்டு. போன வருஷத்தில் வந்து ஃபிக்ஸு வந்துருச்சு. ஃபிக்ஸு வந்த பின்னாடி ஒரு ஒரு 15 நாள் பெட்டில் வச்சுருந்தேன் கேஎம்சியில். இந்த ஒரு வருஷமாக மாத்திரை தாங்க சார் வாங்கி கொடுத்துட்ருக்குறேன். 2 மாதத்துக்கு ஒரு தடவை 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை தூக்கிட்டு போய் செக்அப் பண்ணிட்டு மாத்திரை தான் வாங்கிட்டு வரேன் மாதம் மாதம் போய். ஐயா யாரு? எங்கள் வீட்டுக்காரர். அம்மா அவங்க எங்கள் நாத்தனா, எங்கள் வீட்டுக்காருக்கு அக்கா. உங்க என் பையன் தான், சின்ன பையன். தம்பி பேர் என்ன? பாண்டி. பாண்டி. சாரி, அவரை வச்சுக்கிட்டே சொல்லக்கூடாது. அவர் பார்வை வந்து கம்மியாயிட்டே வருது. ஐயா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கோயம்பேட்டில் வந்து கூலி தூக்குறேன் சார். பிள்ளை நல்லா 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 பேசி நல்லா ஓடி விளாண்டுருந்த பிள்ளை தான். இந்த பாத்ரூமில் வலிக்கு விழுந்தது. நானும் வெளியே வந்து நின்று பைக்கில் பிடிச்சி விழுந்தது. டக்குனு ஃப்ரெண்டு விழுந்துருச்சு. ஒரு நேரம் அழுவேன். என்னமா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது உனக்கு ஆண்டை அப்படி கொடுத்துறேன். ஒரு நேரம் அழுவேன். நான் டீச்சராக என்னன்னா டீச்சராக உடனே நான் காப்பாற்றுவேன், நீ இன்னும் அழுகாத, ரொம்ப மன கஷ்டப்படாதா அப்படின்னு ரொம்ப இது பண்ணிச்சு. அதெல்லாம் கொஞ்சம் மன உடச்சல் ஆகிட்டேன். பிள்ளை விழுந்ததுலேருந்து எனக்கு மனசு உண்மையாக நிம்மதி இல்லை. அங்கே போகிற வருமானம் இல்லை, மார்க்கெட்டில் வருமானம் இல்லை. போயிட்டு வரும்போது பார்ப்போம் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சானு. ஒரு மாதிரி ஆகிட்டேன். பிள்ளை இருந்து 2 பிள்ளை, நம்ம பிள்ளை 2 பிள்ளை வளர்க்க முடியல. 6 பிள்ளை 7 பிள்ளை வளர்த்தவங்களாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு மன கஷ்டப்பட்டேன் சார். நீங்க சொன்ன ஒரு விஷயம் உங்க பிரச்சனையை தீர்த்துருமா? நம்ம பார்த்து அந்த வந்து வேதனை, ரொம்ப மன வேதனை இருக்குது. அங்கேயும் கஷ்டப்பட்டு இங்கேயும் வந்து பிள்ளைய பார்த்துன்னு அது ஒரு மனசு நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சொல்ல முடியல. ஏன்னா வலிக்குது, எனக்கு பசிக்குது. சார் நீங்களாவது வேலைக்கு போயிட்டு வரீங்க, அவங்க தாய் வந்து அவங்க கூட இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவங்களும் சரக்கு அதே எடுக்க மாதிரி இல்லை, தப்பு தான் மேடம். தப்பு தானே சார்? தப்பு தான். ஏன்னா அவங்க கூட ஃபுல்லா இருக்காங்க. நீங்களே உங்களுக்கே அவ்வளவு மனசு கஷ்டம்னா, அவங்க பெற்றிருக்காங்க, 2 குழந்தைங்க பெற்றிருக்காங்க. அதுல ஒரு குழந்தை இப்படியே இருக்கு, கூடவே இருந்து பாத்துக்கிறாங்க. அவங்க கூடவே இருந்திருக்காங்க. சோ அது அவங்க எவ்வளவு கஷ்டப்படணும். ஆமா, நீங்க கண்டிக்க கூடாதம்மா. கண்டிப்பேன் சார், கண்டிப்பேன், பேசுவேன். போய் ஒரு பிள்ளை பிறந்து தலைப்புல பிறந்து இறந்து போச்சு. அப்படியா? நம்ம பையன் பண்ண தப்பு. இது வந்து 2வது பொண்ணு, இது வந்து 3வது பையன் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ நானும் சொல்லி என்னால முடிஞ்சது நானும். இந்த பையன் படிக்க நல்லா ஆசைப்படுறேன் சார். அது கூட ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கூட அது பண்ண மாட்டேன்றாரு. எங்க படிக்கிறாரு இவரு? இது தேர்முடி ஸ்கூல்ல தான் சேர்ந்துருக்காரு. நாதன் ஸ்கூலா? நல்லா படிப்பாரம்மா? நெறிக்குன்றத்துல சார். ஐயா நீங்க அந்த 100 ரூபாய் 150 ரூபாய் அந்த குவார்டரு இந்த ஹாஃபு இதெல்லாம் நீங்க சேமிச்சு தம்பியோட வாழ்க்கைக்காக பாப்பாவோட வாழ்க்கைக்காக வச்சிங்கன்னா இன்னும் வந்து சந்தோஷமா படுறது. நானும் வரும் பார்த்துட்டு இருக்கா தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேர். இந்த பிள்ளைய திட்டுவேன். இப்படி அவங்க சொத்து பிள்ளையால எத்தனை பிள்ளையான்னு கேட்குறாங்க. ஏன்டி இந்த மாதிரி பண்றீங்க? அந்த பிள்ளைய இப்படி பார்க்க வைக்கிறேன்னா அவனையும் போய் அடிப்பேன் சார், அடிப்பேன். இந்த வீட்டுக்குள்ளே போக முடியல. வீட்டுக்குள்ள போனா அந்த பொண்ணு அதோட சோடெல்லாம் பாட்டு பாடுது. அம்மா நீங்க அழுகவே கூடாது, நீங்க தான் தைரியமா இருக்கணும். நீங்க 2 பேரும் அழுகவே கூடாது. பிகாஸ் நீங்க தான் அவங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்களே கண்ணீர் விட்டுனா அப்புறம் அவங்க பார்த்து என்ன கத்துப்பாங்க? தயவு செஞ்சு எங்களுக்காக நீங்க கண்ணீரே விடக்கூடாது. நீங்க தைரியம் நல்லா பேசுங்க. என் பேரை சொல்லும், கண்ணுதான் தெரியலன்னா குரலை கண்டுபிடிச்சிடும். கார்த்திகன்ற பாப்பா எப்படி நீங்க பாத்துக்கிறீங்க? கார்த்திகா பாப்பா காலையில ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சு மார்க்கெட்டுக்கு வேலைக்கு போவோம். போயிட்டு இந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு கை பார்த்துட்டு வேலை பார்த்துட்டு காலையில 7 மணிக்கு வந்துடும். இப்போ வேலை வேற சரிங்க. ஆமா, காலையில கொஞ்ச நேரம் 4:30 மணிக்கு போவோம். வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியலன்னு கரண்ட் கூட இல்லாம கூட கரண்ட் கூட பிடிங்கிட்டா சார். வீட்டுக்காரங்க அட்வான்ஸ் கொடுக்கல, வாடகை கொடுக்க முடியல. பாத்தீங்களா? நீங்க அந்த பணத்தை சேமிச்சிருந்தீங்கன்னா கரண்ட் இருந்திருக்கும்ல வீட்டுல. ரொம்ப மனசு ரொம்ப உடைஞ்சிச்சு. நம்ம எதுவா இருந்தாலும் நீங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? அந்த முடிவுல இருந்து மாற மாட்டீங்களா? இல்ல சார். ஏன்னா வீடு இந்த அம்மா பத்தி உங்களுக்கு தெரியாது. சினிமால பாத்துருக்கீங்களா? யாராவது தப்பு செய்யற ஆண்களை பெண்களை அப்படின்னு பார்க்காது, வந்து தட்டி கேட்கும். நான் இப்பவே சொல்லிட்டேன். அவங்க வந்து உண்மையிலேயே தட்டி கேட்பாங்க. தட்டி கேட்கறது இல்ல, தட்டி கேட்பாங்க. நீங்க ஒருவேளை நீங்க வந்து எடுத்த முடிவுல இருந்து சில மாற்றங்கள் இல்ல திடீர்னு நீங்க மாறினீங்கன்னா நாங்க வந்து எங்க போலீஸ் நாங்க அனுப்புவோம். வருவன்ற போலீஸை வந்து நாங்க அனுப்புவோம். நான் கண்டிப்பா 1 மாசம் கழிச்சு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்பேன். சரிங்க மேடம். சரியா? நீங்க எனக்கு உண்மை சொல்லணும். சரிங்க. என்ன ஒரு விஷயம் நான் வரும், அவங்க நம்ம பார்க்கும்போது அந்த பாப்பா கார்த்திகா பார்க்கும்போது அவங்க அப்பா பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம், கேட்டுட்டு இருந்தோம். அவங்க அப்பா பத்தி ஏதாவது தப்பா பேசினா அழுக நிப்பாட்ட மாட்டீங்க. அதே மாதிரிதான் வரலட்சுமியும். அவங்க அப்பா பத்தி யாராவது தப்பா பேசினாங்கன்னா சும்மாவே இருக்காது, அவங்கள அழ வச்சிருவாங்க. நான் வந்து கண்ணால நான் பார்த்திருக்கேன். எல்லா பொண்ணுங்களும் அவங்க அப்பா பத்தி தப்பா பேசினா சும்மா இருக்காது. பாருங்களேன், அவ்வளோ கஷ்டப்படுற கார்த்திகாவே வந்து ஒரு நிமிஷம் நாங்க உங்களை பத்தி கேட்டோம். தப்பா கூட பேசலாம், உண்மை சொல்ல. அவங்க வந்து உங்க பேர் எடுத்தாங்க, இந்த மாதிரி அவங்க அப்பா இருக்காங்க, வேலை பாக்குறாங்க மட்டும் தான் சொன்னாங்க. அது போய் அவ்வளோ அழுதுச்சு அந்த குழந்தை. அப்படி இருக்கும்போது சார் தயவு செஞ்சு இந்த மாதிரி திருப்பி அடிக்காதீங்க சார்.
இல்ல இல்ல கெஞ்சி இல்ல கேட்கிறேன். மேடம் பிகாஸ் குடும்பத்துக்கு வந்து மேடம் சொல்லுங்க மேடம். சரக்குங்கிறது ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு கெடுதலான ஒரு விஷயம். அது ஒரு நல்ல குடும்பத்துக்கு கூட பிரிச்சிடும், ஒரு நல்ல மனிதரை கூட கெட்டிடும். டாக்டர் கிட்ட வந்து நீங்க பாப்பாவை கூட்டிட்டு போகும்போது என்ன சொன்னாங்க? பாப்பாட்ட கூட்டிட்டு போனா செக்அப் பண்ணி வெறும் மாத்திரை தாங்க சார் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அது சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தான். ஸ்கேன் எடுத்தீங்களா? ஸ்கேன் வந்து அந்த பிக்ஸ் வந்தப்ப எடுத்தாங்க சார். இல்ல எனக்கு அதான் ஒரு சின்ன ஒரு சந்தேகம். பொதுவாவே கீழே விழுந்தா நம்ம இயல்பா வந்து சிடி ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. மண்டையில அடிபட்டா உண்மையிலே எடுக்கணும். கண்டிப்பா நிறைய பேர் எடுக்கணும். வந்து எடுக்காம விட்டதுனால விளைவுகள் சந்திச்சிருக்காங்க. இப்ப இந்த சிடி ஸ்கேன்ல வந்து டாக்டர் தெளிவா சொன்னாரா இதுக்கு ஏதாவது கார்த்திகா பாப்பா மறுபடி இப்ப கேட்டதுங்க சார், தலையில தான் வளர்ச்சி வந்து கம்மியா இருக்கு, மூளை வளர்ச்சி வந்து கம்மியா இருக்கு, இருக்கிறத சின்னதாயிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க சார். பட் நடக்க முடியும்னு ஏதாவது உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க? அவங்க என்ன நடக்கிறதெல்லாம் எதுவும் சொல்ல சார், வளர்ச்சி தான் கம்மியா இருக்கு, இருக்கிற வரை நல்லபடியா பாத்துக்குங்க குழந்தைய. மாத்திரை கொடுத்து மேற்கொண்டு சிகிச்சை பண்ணா கார்த்திகா வந்து அந்த ஓரளவுக்கு வளர்ச்சி வரும் அப்படின்றது ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் எதுவும் சொல்லுங்க சார். இப்ப தம்பிக்கும் போடா அங்க போய் உட்கார அம்மா வரும். சிகிச்சைக்கு பணம் தேவை. இப்போ நீங்க கரண்ட் பில்லே கட்ட முடியாதுன்னு சொல்றீங்க. நீங்க எவ்வளவு வேலைக்கு போய் எவ்வளவு சம்பாதிப்பீங்க? எப்படி குடும்பத்தை நடத்துறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் காலையில ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சு போய் இந்த வெங்காயம் எத்தனை மணிக்கு? 4:30 மணிக்கு எந்திரிப்பாங்க சார். எந்திரிச்சு காலையில கொஞ்சம் வெங்காயம் உருளைக்கிழங்கு கீரை மார்க்கெட்ல கொஞ்சம் நேரம் போய் கை பார்த்துட்டு இருக்கிறத ஒரு 100-200 கொடுப்பாங்க சார். அதை வாங்கிட்டு வந்து பாத்துக்கிறோங்க சார். அப்புறம் பக்கத்துல ரவை இதுக்கு பேக்கிங் இருக்கு வேலை, அங்க காலையில வந்து 10 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. 2 இடத்துல நீங்க வேலை செய்றீங்க? ஆமாங்க சார். 2 மணிக்கு நீங்க சாப்பிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துருவீங்க? காலையில அந்த பையன் 7 மணிக்கு அங்க பாத்துட்டு வந்துருவாங்க சார். 4:30 போயிட்டு 7 மணிக்கு வந்துருவான். வந்து அந்த பையனை ஸ்கூலுக்குலாம் கிளப்பி கொண்டே விட்டுட்டு 10 மணிக்கு வேலைக்கு போவோம். போயிட்டு 2 மணிக்கு வந்துடுவேன் சார். 2 மணிக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ கார்த்திகா பாப்பாவை நீங்க பாத்துக்கணும்? ஆமா, வீட்டுல தான் இருப்பாங்க. வீட்டுல தான் இருப்பீங்க. ஆமா. சமைச்சு மறுபடியும் ஆமா. வந்து ஐயா நீங்க நைட்டு மார்க்கெட்டுக்கு போவேன் சார். நைட்டு மட்டும் தான் மார்க்கெட்? நைட்டு எத்தனை மணிக்கு? நைட்டு 1 மணி போவேன், 12 மணி போவேன். அவங்க எப்படி உடச்சுறாலும் அது மாதிரி வாடிக்கை 6 மணிக்கு லோடு எல்லாம் இறக்கி லோடுலாம் இருக்குங்களா சார். கஸ்டமர் வந்து மூட 10 கிலோ வாங்கி வைக்கிறாங்கல்ல வெளி மார்க்கெட்ல, உள்ள இருந்து சரக்கு லோடு வந்துடும். இங்க இருந்து லோக்கல்ல சரக்கு வாங்குறவங்க 10 கிலோ வாங்கி வைப்பாங்க. அதை ஆர்டர் பிடிச்ச மாதிரி போட்டு வண்டியில போடுவேன், அவங்க கொடுப்பாங்க. ஒரு திரும்ப கல்யாணம் ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா ஒரு 10-300 எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. சரி நீங்க எவ்வளவு சம்பாதிப்பீங்க? நான் 400-500 சம்பாதிப்பேன். சம்பாதிப்பேன். இப்போ வருமானம் வர்றதில்ல, இப்போ 300 ரூபா வருது. அம்மா நீங்க மொத்தம் ஒரு நாளுக்கு 300 ரூபா? 300-400 அவ்வளோதான் மேடம். கல்யாணம் ஆர்டர் வந்துச்சுன்னா ஒரு 600 ரூபா கொடுப்பாங்க. அது என்னைக்கோ வாரத்துக்கு ஒரு 3 நாள் வரும், அந்த மாதிரி வரும். நீங்க எவ்வளவு காலையில மார்க்கெட்ல போனா 150 ரூபா 200 ரூபா கிடைக்குங்க சார். இங்க போனா ஒரு நாளைக்கு 100 ரூபா கிடைக்குங்க சார். இந்த மாத்திரை விஷயங்களுக்கெல்லாம் அதான் அதிகமா செலவு ஆகும். மாத்திரை வந்து கவர்மெண்ட் மாத்திரை தாங்க சார், ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க. போக வர பஸ் அளவு தான். அது பத்துமாமா இப்போ கார்த்திகா பாப்பாக்கு? சார் திடீர்னு இப்போ கவர்மெண்ட் வந்து மாசத்தோட போகிறோம், இல்லை அர்ஜென்ட்டுக்கு தூக்கிட்டு வந்துடும், கேம்ஸ் கூட்டி வந்துடும். இல்லை எப்படி கூட்டிட்டு போவீங்க? ஒரு டம் ஆம்புலன்ஸும் வர சொல்லிட்டேன் சார். நான் முடியல, ஆம்புலன்ஸும் வர சொல்லிட்டான். திடீர்னு வேலை போய்க்கிறேன், எங்கள் வாயிலேருந்து முறையாக வருது, பிச்சு மாதிரி வருது, கொஞ்சம் இது கூண்டாயிரம் வந்து அந்த மாதிரி வந்து நரம்பு மாதிரி வந்த பின்னாடி இந்த கை கால இப்படி நீட்டி மடக்க கொஞ்ச நேரம் தூக்கி உட்கார வைக்க, கால் இதெல்லாம் நீட்டி மடக்க வைக்க. ஆயில் கொஞ்சம் மஜா பண்ணோம்னா கால் கையெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. உட்கார முடியாது. காலெல்லாம் மடக்கி வைக்க ஆயிலெலாம் எண்ணெய் போட்டு நீட்டிட்டோம்னா அந்த நரம்புலாம் பிடிப்புலாம் கொஞ்சம் லூஸ் ஆகுது. எல்லாம் காலெலாம் லாக் ஆகாது. அதை விட்டோம்னா அப்படி கால் லாக்கு நீட்டினா தான் மடக்கணும் தான். நம்ம பிள்ளையோட ஒன்று பணம் சம்பாதிப்பு சொத்து ஒன்று பிள்ளை நல்லா இருந்தால் போதும் நம்மளுக்கு. அதே நமக்கு என்ன ஆண்ட புண்ணியத்தில். அப்போ நீங்க உங்க வார்த்தையில நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு உறுதுணையா இருக்கும். அவங்களுக்கும் இருப்பேன் சார். இப்போ வரும் அவங்களோட பிரச்சனையை வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும். நான் ரொம்ப பேராசை பிடிச்சவன். உடனடியாக வந்து கார்த்திகா நடக்கணும், உடனடியாக கார்த்திகாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்றது. கார்த்திகா நடக்க வைக்கலாமா? கார்த்திகா வந்து நடக்கணுன்றது உங்களோட சேர்த்து நானும் ஆசைப்படுறேன், வருவும் ஆசைப்படுது. என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. அதுக்கான நேரம் வந்து இப்போ நான் வேலையை போயிட்டு செஞ்சுட்டு குழந்தைய பார்க்க முடியலைங்க சார். ஏதோ ஒரு கடை ஒன்று வச்சு கொடுங்க சார், காய்கறி கடையை ஏதோ ஒன்று வச்சு கொடுத்தீங்கன்னா நான் கடையும் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துக்குறேங்க சார். ஒரு கடை அவங்க கேட்கறது ஒரு ஒரு சராசரி ஒரு அதாவது நேர்மையா பாப்பாவும் பார்த்துக்கலாம், தொழிலும் நடந்தா அதுல வர வருமானம், இன்னும் நல்ல சிகிச்சை பார்க்கலாம். ஸோ அம்மா நீங்க கடை வேணும்னு சொல்றீங்களா? ஆமாங்க சார். உங்களுக்காக நான் வரு கிட்ட பேசுறேன். இப்போ இந்த இடம் வந்து என்னன்னா உட்கார வச்சது காரணம் வெறும் பேச்சா இருக்கக்கூடாது, செயலில் இருக்கணும், செயல்பாட்டில் இருக்கணும். அந்த செயல்பாடு மூலியமா ஒரு நல்ல உள்ளத்தை காப்பாற்றணுன்றது தான் இந்த சன் நாம ஒரு முயற்சி. வரு என்னோட வர மகாலட்சுமி கிட்ட நான் ஒரு வரம் கேட்குறேன். வரு அந்த அம்மாவோட ஒவ்வொரு